வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு வருஷத்து செடியை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா வெண்டை செடிங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் ஆக போகுது. இது வந்து நான் ஒரு விதை போட்டு தான் வச்சேன். நல்லா வளர்ந்து வந்து நிறைய காய் கொடுத்ததுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய ஆரம்பிச்சிச்சு. காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெம்மு காய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன முளைப்பு வந்தது. துளிர் விட்டு ஒரு 2 துளிர், இது ஒன்று அங்கே ஒன்று வந்தது. அப்போ சரி சின்னதாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி என்ன பிடுங்கி போட்டுடலாமா யோசிக்கும்போது கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு ஒரு மாதம் விட்டோன்னே நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதனால் என்ன பண்ணேன், நான் இந்த காஞ்சிடுச்சு இந்த ஸ்டெம்மு, இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் வச்சு விட்டேன். பாருங்கள், நம்ம மஞ்சள் வச்சு விட்டதுனால நமக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்து காய் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பூவும் வச்சுருக்கு, இன்னொரு பிஞ்சு கூட இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து பூ வைக்க ஆரம்பிக்குது, காய் பூவெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அது மாதிரி தான். இப்போ நம்ம வந்து செடியை அந்த தாய் செடியை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மழை பட்டால் கூட என்ன ஆகுன்னா சரிஞ்சு அந்த தண்ணி கீழே விழுந்துக்கும். அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் கொஞ்சம் தடவி விட்டுறணுங்க. அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும், எதுவும் நோய் வராமல் இருக்கும். நம்ம அது மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த நல்லா வந்து பக்க கிளையெல்லாம் நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும், காயாமலும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து நம்ம என்ன சாணம் தான் உரம் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னா பார்க்க தான் சின்னதாக இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்ச நாள்லேயே இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குங்களா, இன்னும் ஒரு 4-5 நாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம அப்போவே எடுத்துடணும், இல்லைனா அப்படியே முத்திடுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வெண்டை. சீக்கிரமாக நம்ம பறிச்சிடணும். இதை பறிச்சிட்டோம்னா உடனே பக்கத்துலேயே நம்மளுக்கு வளர்ந்து வந்துடும். அப்படியே உடனே அது வந்து முத்த ஆரம்பிச்சிருது. நல்லா சூப்பராக இருக்குது. சரி தான், அப்புறம் பறிச்சிக்கலான்னு விட்டோன்னு பார்த்துங்க, அவ்வளோதான் முத்திடும். இது முத்திடுச்சுன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது, அழுத்தவே முடியல, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அதனால் என்ன பண்ணானே இதை விதைக்கு விட்டேன். இதே மாதிரி இன்னொரு செடியும் பறிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, விட்டுட்டேன். அது ரொம்ப முத்திடுச்சு. டக்குன்னு பறிக்கலன்னா அப்படியே முத்திடுதுங்க. அதுலேயும் பாருங்கள் பிஞ்சு வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.